சூப்பராக இருக்குங்க படம் உண்மையிலே. குறை சொல்கிற மாதிரி அதாவது இப்படி அப்படியே அசையவே முடியல. பாத்ரூம் அடைக்கி கூட பார்த்துருந்தோம் அந்த படம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்கு. சான்ஸே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னும் போது அதை நினச்சி பார்த்தேன்னு வச்சிங்களேன், கண்ணே கலங்கிது அது படம். லாஸ்ட்லலாம் அழுவாத குறை தான். அழுதுட்டேன் நானே. அவ்வளோ அருமையாக இருக்குது படம். செம்மையாக டைரக்ஷன். அவர் படம் சொல்லும் போது தெரில கதையை பற்றி அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரிவ்யூலாம். அதெல்லாம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்டிங்கும் பிடிச்சிருந்தது. அவங்க வாழ்வாதாரத்தை காமிச்சிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்களான்றத நினச்சாக்கா ஒரு மாதிரி கதி கலங்குது. கடைசியில் அந்த கடைசி கிளைமேட் லாரிக்க வந்து அத்தனை 19 பேர் சாவாங்கலாம், அதெல்லாம் நடந்துருக்குதுன்னும் போது ரொம்ப சான்ஸே இல்லை. சொல்லும் போதே ஒரு மாதிரி புல்லரிக்குது மனசு. செமையாக இருக்குது படம் உண்மையில. நானே லேட்டு பார்த்தது. ஆனால் பார்க்கணும்னு நினச்சிதான் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம் உண்மையிலே. காசு வேஸ்டே கிடையாது. அவ்வளோ இயல்பாக நடிப்பு தான் செமையாக இருக்குது. பசங்க சின்ன பசங்க ஒரு 2 பேர் இருப்பானுங்க. அது ராயலில் நடித்த பையன் இந்த படத்தில் காமெடியாக பண்ணியிருப்பான். அதில் ராயல்லேயாச்சும் ஓரளவுக்கு சீரியஸாக இருக்கும். இல்லை காமெடியாக சூப்பராக பண்ணியிருக்கான் படம். அருமையாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே புரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதான் சொல்கிறேனே, யூரின் வந்து அதை அடைக்கினே படம் பார்த்துருந்தது. ஒவ்வொரு சீனும் பார்த்தினே இருக்கணும் போல இருக்குது. வாழை வழக்கமாக வந்து ஜாதியை பற்றியே வச்சு எடுக்கிற மாதிரி செல்வராஜுக்கு இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினச்சி பார்த்தா படம் அப்படியே மாறுது. ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இது எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு உண்மையான சம்பவம் நடந்திருக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்குது. வலிங்க செம்ம பெயின். ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வந்து செதுக்கிருக்காப்புல தேனி ஈஸ்வர் கேமராமேன். எப்பா சார் எங்கே சார் இருந்தீங்க எத்தனை நாள்? இந்த மாதிரி ஒரு படமா? நீங்கள் என்ன சொல்கிறது, ஏரியல் ஷாட்டாக இருக்கட்டும், ஹெலிகாம் ஷாட்டாக இருக்கட்டும், ஸ்டெடி ஷாட்டாக இருக்கட்டும், அப்பா அந்த வாழைத்தோட்டத்தை ஹெலிகாமில் தூக்கியிருப்பாப்புல அப்படியே பதற வைக்கும். வாழைத்தார் 20 தடவை வாழைத்தாரை தூக்கி நடக்கிறாங்க. ஆனால் இங்கேயுமே போர் அடிக்கல. அவ்வளவுக்கு பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும், சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சந்தோஷ் நாராயண் சார் வில்லேஜ் படம் மியூசிக் போடுறதுல பெரிய ஆள். ஆனால் இதையும் தாண்டி இளையராஜா போட்டிருந்தாங்கன்னா பட்டம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்குலாம் இது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி சும்மா அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஏன்னா மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணலையா என்னன்னு சரியாக தெரில. ஏன்னா ஏறமான வச்சுலாம் வேலை வாங்கின வரேன். தாராளம் நம்ம போய் பிக்சரை போட்டு பார்த்தோம்னா இன்னும் இதுவே நல்லா தான் இருக்குது. இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க. படம் அழுகாமல் வெளியே வரும்போது லாஸ்ட் 25 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. சரியான ஹார்ட் பெயின்ஃபுல்லு. அந்த பையன் அவனை சொல்கிறதா, அம்மா கேரக்டரில் நடித்தவங்கள சொல்கிறதா, அக்கா கேரக்டரில் இருந்த திவ்யா துரைசாமியை சொல்கிறதா, நீங்கள் யாரை சொல்கிறது சொல்லுங்கள். படம் ஃபுல்லாக அப்பா அப்படி ஒரு எமோஷனு கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன சொல்கிறது, அது பின்ட்ராப் மூமெண்ட் எல்லாமே ஒரு குண்டூசியை கீழே போட்டால் கூட சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தேட்டரில் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கரமான எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு படம். இப்போ நினச்சாலுமே அது பயங்கர ஹார்ட் பெயினாக இருக்குது. ரொம்ப ஃபீல் குட் கூட சொல்ல முடியாது. ஹெவி பெயினோட தான் படத்தில் வெளியே முடியும். யாரும் அசால்ட்டாலாம் சிரிச்சிட்டுலாம் வர முடியாது. சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இது ஒரு அருமையான படம். ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு வரலாம். இந்த வாரத்துக்கு போய் உட்காரணும்னா இந்த மாதிரி குத்து சண்டை, குத்து சாங்கு, பயங்கரமான காமெடி, இடுப்பு ஆட்டுறது இப்படிலாம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த படமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு படத்தை விரும்பணும், ஒரு டிஃப்ரெண்டான படத்தை விரும்பணும். மலையாள படத்தை ஓடிடியில் உட்காந்து மணிக்கணக்கில் பார்க்கணும். போய் IMDb பார்க்குறோம் 6.9 நான் பார்க்க போகிறேன்டா அந்த மலையாள படத்தைன்னு பார்க்குறோம். எவன் டைரக்ஷன் தெரியாது, எவன் ஹீரோயின் தெரியாது, எவன் ஹீரோயின் தெரியாது. இதெல்லாம் பார்க்குற அவங்களுக்கு நம்மளுக்கு தமிழ்லேயே ஒரு படம் இருக்குடா பாடுறா வாழை அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த வாழை படம். மாரி செல்வராஜ் சாரை சல்யூட் பண்ணணும். ரொம்ப கட்ஸ் வேணும் இந்த மாதிரி படத்தை எடுக்க. கதைன்றதை விட ரொம்பவும் கிளியராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து மியூசிக்கு, அதில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸு, மாரி செல்வராஜோட வாழ்வியல் மாரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. யாருமே எழுந்து வரவே முடியல. ஆக்சுவலாக அது ஒரு பயோபிக் தானே இருக்காங்க, இப்போது பயோபிக் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடிகள் இருக்குது, நகைச்சுவையும் போகுது. அதில் வந்து ஒரு காதல் இருக்குது, ஒரு வில்லேஜுக்கு கலந்த லவ் அதில் இருக்குது. அதையும் நல்லா கிளியராக காமிச்சிருக்காங்க. அந்த பசங்க குளிக்கிறதுலேருந்து ப்ளஸ் வந்து அவங்க போட்டுட்டு போகிற அந்த ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரு, அந்த ட்ரௌசர்லாம் நாங்களும் போட்டுட்டு போயிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் இருக்கிற க்ரஷ்ஷு, அதாவது வந்து டீச்சரை வந்து அதை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. கடைசியாக அம்மாவாக பார்க்குறேன் அக்காவாக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு பார்வை வந்து புனிதமாக இருந்துச்சு. அதில் ரொம்ப அருமையாக இருந்தது. அதேமாரி அந்த பையன் வந்து சாப்பிடாம இருந்தான் அப்படின்னா இறப்புகள் இருந்தாலும் அந்த இடத்துல அதை ப்ராக்டிக்கலாக காமிச்சது ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ளஸ் தான் ப்ரோ நிறைய இருக்குது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது.
மைனஸ்ன்னு சொல்ல போனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. மைனஸ்ன்றது வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப படத்துக்குள்ளே இறங்கி உள்ளே நம்ம போயிட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக அந்த பையன் அந்த வாழைப்பழத்துக்காக போயிட்டு இருக்கிறான் இல்லையா, அவன் அதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான், தூக்கிட்டு போகிறான். ஒரே ஒரு வாழைப்பழத்துக்காக மட்டும்தான் அந்த இதில் ஏறணும். பட் அது அங்கே தாக்கப்படுறான் இல்லையா, அது ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் ரொம்ப ஸ்டன் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அந்த சாப்பாட்டை தலையில் கொட்டிக்கிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. சான்ஸே இல்லை, இனிமேலுக்கு எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சூப்பர் மூவின்றதை விட உண்மையான விஷயங்கள் அதுல இருக்குது. வாழ்வியல், ஆமாம் அப்படி சொல்லலாம். நல்லா இருந்தது.